ஹாய் ஆல். ஓட்டு போடுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஓட்டு போட்டு முடிச்சுட்டு அந்த சாட்டர்டேவே நான் ஊருக்கு கிளம்பியாச்சு. சரி, இந்த தடவை உருப்படியாக அங்கே போய் பென்சில் போர்ட்ரேட்டாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நாங்கள் அருப்புக்கோட்டை இறங்குறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இறங்கிடுவோம். ஏன்னா அங்கே ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இறங்குறோம். ஸோ பாருங்கள், சாய் செம்ம காத்தடிக்குதுன்னு குளிரில் உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டில் அங்கே மாடியில் குடியிருக்கிறவங்களோட மருமகளுக்கு பையனுக்கும் உங்கள் பேபி ஷவர் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஸோ எனக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கிஃப்ட்டு. நம்ம ஊருக்கு ரீச் ஆன உடனே நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கலருமே ப்ளூ அண்ட் பிங்க்னு பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பையன்தான் பிறந்திருக்கான். ஸோ இந்த மஞ்சள் குங்குமம் ட்ரெடிஷ்னலாகவும் வச்சுருந்தாங்க, இந்த இதுலேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே ஒரு கேண்டில் இருக்குது, நல்லா இருந்தது. இது அப்படி குட்டி குழந்தையோட பாதம் வந்து பிங்க் ப்ளூ போட்டு ஒரு கேண்டில். அதுக்கப்புறமா வளையல், அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு டப்பா, சின்னதாக ஏதாவது தேவைன்னா போட்டு வச்சுக்கலாம், நம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து நல்லா இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக பிளான் பண்ணிக்கலாம். பாய்.